மாசாணி அம்மனோட உண்மை வரலாறு என்ன? அவங்க ஒரு ஒரு சாமானிய பெண். அந்த அம்மன் வந்து அந்த கடவுளாக மாறியவர்கள் ஒரு சாமானிய பெண், ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண். அந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்த பெண் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார், அவர் வேறுமொழி ஜமீன்தார். அந்த வேறுமொழி ஜமீன்தாருடைய பையன் அவங்களும் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சதுன்னா அதுல வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவங்க கர்ப்பம் தெரிச்சிடறாங்க. கர்ப்பமா இருக்க பின்ன நான் வீட்டுல சொல்றேன் அப்பாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்குறேன், இது பண்றேன், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் பொறு, நான் வந்து பேசுறேன், இது பண்றேன்னு சொல்லி இழுத்தடிச்சு நிறைமாத கர்ப்பிணியாவே ஆக்கி விட்டான். அந்த பெண்ணால இதுக்கு மேல நான் எங்க போய் வாழுவேன், வயிறு பெரிதாயிடுச்சு, இதனால வாழவே முடியாது, குழந்தையே பிறந்துடும் போல, என் குழந்தை பிறக்கும் போது அப்பா என் பேர் தெரியாத குழந்தைய என் குழந்தை பிறக்க கூடாது, நீங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நீங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அந்த கணவன், அதாவது அந்த காதலனை தேடி அவங்க கணவனை தேடி அவங்க போறாங்க. அவங்க அங்க ஜமீன் குடும்பம் விரட்டி விடுகிறார்கள். நீ இந்த சமூகத்தை சார்ந்தவ, எப்படி நீ வந்து இவ்வளவு திமிரு எடுத்து ஜமீன் வீட்டுல வந்து மருமகளா உட்காரணும்னு உனக்கு இதான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அடிச்சு இது பண்ணி விரட்டி விடுறாங்க. அந்த பெண் வராங்க. எந்த அளவுக்கு கோபம் அவங்களுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு உக்கிரமா இருக்கிறாங்க, பயங்கர கோபம் இருக்கு. அந்த கோபத்துல குழந்தை பிறக்கிறது, 2 பேரும் இறந்துடுறாங்க. ஐயோ, குழந்தை இறந்துருது காட்டுக்குள்ளைங்க, ஆனமலைங்க அது, காட்டுக்குள்ள அந்த குழந்தையும் இறந்துருது, அவங்களும் இறந்துடுறாங்க. அவங்களோட ஆன்மா வந்து உக்கிரமா இருக்கு. அப்ப மக்கள் பாக்குறாங்க, அந்த இடத்துல அந்த ஆன்மாவோட அந்த உக்கிரத்தை தணிப்பதற்கு கடவுளாக மாற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது உருவாகுது. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் பேரில் நடந்தது. ரெக்கார்டட் ஹிஸ்டரி இருக்கு. ரெக்கார்டட் ஹிஸ்டரி, அது அந்த கோயில்களை வழிபடுற எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ்காரன் பேரில் நடக்குது. அந்த அம்மனை வந்து வழிபடுறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாசாணி அம்மன் படுத்த மாதிரி இருக்கும், அது கால் கடியில ஒரு குழந்தை இருக்கும், தொப்புள் கொடி அட்டாச்சா. ஸோ இதுதான் வரலாறு, இப்படிதான் நடந்தது கதை.